திக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி நட்ஸ் ஏதாவது வறுத்து சேர்த்துக்கலாம் நெய்யில். இது கூட நம்ம கலர் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேஃப்ரான் சேர்த்துக்குங்க. இல்லைன்னா கேரட் ஜூஸ் கூட கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதே மாதிரி நேச்சுரல் கலரோட அப்படியே வச்சு சாப்பிட்லாம். நம்ம இந்த முந்திரி பாதாம் தாளித்து நெய்யில் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தான் அதுக்கு டைம் எடுத்துக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வேக வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், 5 இல்லை 4 நிமிஷத்தோடய முடிச்சிடலாம். இப்போ சுவையான ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு பாயாசம் ரெடி. நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு பாயாசத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.